சயின்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேட்டிருக்கீங்க. குட், வெரி குட். அப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்களா படிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் டுடே சயின்ஸ் வந்து லாஸ்ட். இன்றைக்கும் 8 to 9 சயின்ஸ் கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 8 to 10 சர்வேயர் கிளாஸ் ஆல்சோ தேர். சர்வேயர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், சர்வேயர் லாஸ்ட் மினிட் படித்தா கூட கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால் சர்வேயர் வந்து எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நீங்கள் பி ஃபோக்கஸ் ஆன் சயின்ஸ் ஆர் ஆர்ஆர்பி. ஸோ அதான் நான் சொல்லுவேன். அதே போல் யூடியூப்பில் இன்னிலேருந்து டெய்லியும் 2 அல்லது 3 வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அதை பேஸ் பண்ணி, குரூப் 2A பேஸ் பண்ணி மெயின்ஸுக்கான ப்ரோக்ராம், ஒரு 50 days ப்ரோக்ராம். ஸோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் ஒரு ஜென்டில் ரிமைண்டர், பவர் பாஸ் சும்மா கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பவர் பாஸ் வேணும்னா பட்டுன்னு இந்த மந்த் எண்டுக்குள்ளே என்ன ப்ரொசீஜர் சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. பவர் பாஸ் வாங்கி ஜாயின் பண்ணுற ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆகும், ஆர்ஆர்பி ஃபவுண்டேஷன் பேட்ச் ப்ளஸ் நம்ம சிவிலுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் எல்லாமே சேர்த்து ஆட் ஆகிடும். ஓகேவா? பிகாஸ் டீம் பெருசு, ஒரு நாளைக்கு கிளாஸஸ் மட்டுமே 6 to 7 hours. எல்லாரோட கிளாஸுமே இருக்கும். என் கிளாஸு, தேவி மேம் கிளாஸ், அருண் சார் கிளாஸு, சரவணன் சார், எல்லாரோட கிளாஸஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரயில்வே அதில் ஏஎல்பி எல்லாமே வந்து கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் டெக்னிக்கல் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அந்த எல்லா ஆக்சஸும் அந்த பவர் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், இது ரெக்கார்டில் கூட. ஓகே, ஓகேவா? 2 நாள் டாஸ்க் புரிஞ்சுதா? ஆன்சர் வந்ததாப்பா? ஏதாவது லாஜிக் இருக்கா? இதை மாதிரி சம் வந்து டைம் கன்சியூம் ஆகுது, அது புரிஞ்சிக்க முடியுதா? அந்த ஹிண்ட் புரியுதா? ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இல்லாமல் இது பண்ண முடியாது. ஓகேவா? ரைட் டு ஆன்சர் சொல்லுங்கம்மா, லாஜிக் என்ன? 25 plus 2 into 9 போட்டா ஆன்சர் வருது சார். அதே தான் அங்கேயும் வருதா? எஸ் சார். 17 plus 2 into 9 போட்டா 171 வருது சார். வா 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 வா, இப்படியும் லாஜிக் இருக்கா? 25 பண்ணோம்னா 2 4 3 ஆட் பண்ணா 9 வருது சார். இல்லைம்மா, எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. 25 into 25 plus 2 சார் 27. அந்த 27 into 9 போட்டா ஆன்சர் 243 வருது சார். ஓகே, 27 into 9. இங்க 17 17 plus 2 போட்டா 19 19 into 9 போட்டா 171 சார். ஓகே ஓகே ஓகே, குட். இந்த லாஜிக் அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லாஜிக்கை எல்லாராலையும் உடனே ஆன் த ஸ்பாட் வந்து நம்மளால் வந்து திங்க் பண்ணவே முடியாது. அதான் வந்து நிதர்சனம். ஓகேவா? இப்போ அந்த 243 நீங்கள் 25 போட்டு இல்லை 27ஓட 9ஆல் மல்டிப்ளை, அது எதால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கம்மா. ஓகே, ஆட் பண்ணா நமக்கு 9 வருது சார். 2 4 3 ஆட் பண்ணா 9 வருது. 25 9 ஆக்கணும்னா plus 2 போட்டா 9 ஆகும் சார். ஓகே. அதே போல் அங்கே 170 2 போட்டால் 9 வந்தது. அதே போல் 171 ஆட் பண்ணால், சரிம்மா அதே லாஜிக் அங்கே வரணும்ல. இப்போ 171 ஆட் பண்ணால் 9 வருது, 7 ஆட் பண்ணால் வெறும் 8. சார் இது 9ஆல டிவைட் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறது தான் சார் இந்த லாஜிக் யூஸ் பண்ணேன். ஆனா அது 17 plus 2 அது கரெக்டா வருது சார். ஓகே ஓகே, 9ஆல் டிவைட் ஆகுமா? சரி, ஓகே, ரைட், குட், ஃபைன். அதாவது வந்துன்னா தட் இஸ் டிவிசிபிள் பை வாட்? அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கெஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது கருத்து. பட் எது எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே டைப் பண்ணி பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கடைசி அதான் உங்களுக்கு நல்லது. உட்காந்து 1 minute வேஸ்ட் பண்ணுறதை விட மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வரது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட். பீனா வந்து மல்டிப்ளை, கியூனா வந்து ஆர்னா வந்து சப்ராக்ஷன்ஸ், எஸ்னா வந்து ப்ளஸ்ஸு. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் சிம்பிள் மாற்றுங்க, குயிக்காக பண்ணலாம். போர்ட் மாஸ்டர் ரூலை யூஸ் பண்ணுங்கள். பிக்கு பதிலாக இன்ட்டு போடுங்க, ஆறுக்கு பதிலாக வந்து மைனஸ் போடுங்க, அகைன் பிக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ், ஓகே. கியூக்கு பதிலாக ன்ற அந்த சிம்பிளே இதுக்குள்ளே இல்லை. கியூக்கு பதிலாக டிவிஷன் போடணும்னு சொல்லி இல்லை, ஓகே. பட்டன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். Your time start now. Your time start now. Simplify this and answer. புரியலமா? 53 வருதா? 54ன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. 53 வரணும். 53 வந்தா குட். You are in right path. Now this. Based on the English alphabetical order, 3 of the following 4-letter cluster pair are alike in a certain way. பண்ணுங்க. What is the logic? சார் அவுட்டர் ஒரு லெட்டர் விட்டு வருது சார். பி கியூ வந்திருக்கு, அவுட்டர்ல ஆர் வந்திருக்கு சார். கியூ விட்டுட்டு ஆர் போட்டிருக்காங்க. அதுபோல வி டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க சார். ஓகே. போட்டிருக்காங்க இல்ல ஒரு ஆளா சார். அவுட்டர் டு அவுட்டர், இன்னர் டு இன்னர் போட்டிருக்காங்க. ஓகே குட். அவுட்டர் டு அவுட்டர் அவங்க சொல்ற லாஜிக் புரியுது. பிக்கு அப்புறம் கியூ விட்டு ஆர், அந்த இங்கே பின்னா அந்த சைடு ஆர், லைக் ஏ மிரர் இமேஜ் போல். இந்த எந்த பிடிஎஃப்லையும் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ், ஆனால் இது கேட்க மாட்டாங்களாம் அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. +6 -6 there are many logic. ஓகேவா? இந்த லாஜிக் வேணாலும் இங்கே வந்து பாருங்கண்ணா, towards the end is coded at MPRG and end it here is coded at HK MBPL. What is the code for end? Endக்கான கோட் என்ன? MB. Yes, MB is right answer. Endக்கான கோட் என்ன? MB. Which two numbers changed to make the given? எந்த 2 நம்பர்? ஆப்ஷன்லேருந்து தான் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்லேருந்து போங்க. ஆப்ஷன்லேருந்து போங்க குயிக்கா. இதுவும் டைம் கன்சியூம் ஆகுது இல்லையா? நோட் பண்ணுறீங்களா அது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு? இஸ் ஆல்சோ டைம் கன்சியூமிங். ஒவ்வொரு எந்த 2 லெட்டரை மாற்றினா அப்படின்னு மாற்றுறது மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த போர்ட்மார் ரூல்ஸை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து கொண்டுட்டு வந்து 151 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஏ, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஆப்ஷன் பிக்கு வந்து இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து ஏபிசிடின்னு போகிறீங்க, ஆனால் டி தான் வந்து ரைட் ஆன்சர்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் போனப்போ அதுக்கான டைம் எல்லாம் வந்து தப்பு, அதுக்கான டைம் எல்லாம் வீணு. அப்படி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எனிவே இது ஒரு அனுபவம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இது வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு டே. ஓகே, ஆன்லைனில் எவ்வளோ விற்றுருக்காங்க, அப்புறம் கேஷாக எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டிக்கெட்ஸ் ஆர் சோல்டு இன் த டோட்டல் இன் த ஃப்ரைடே பை கேஷ் அண்ட் ஆன்லைன் டுகெதர். இதெல்லாம் வந்து அநியாயமாக தெரியலையா? 525 + 725 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இப்படியே எல்லாமே இருக்காதுல்ல. டைனமிக் சேஞ்ச், டைனமிக் குயிக்கா.
வந்துச்சு ஆன்சர்? இஜெட்னு வந்ததா எல்லாருக்கும்? எஸ் சார். எஸ் வந்துச்சுன்னா குட், வெரி குட். நீங்கள் அகெயின் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ண மாதிரியே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இந்த காலம் வைஸ் ஐ திங்க் ஸோ. ABCDEFG ஆர் கெப்ட் ஓவர் அதர் பட் நாட் நெசசரிலி இன் சேம் ஆர்டர். ஏ கெப்ட் செகண்ட் ஃப்ரம் த பாட்டம். எஸ் காலம் டைப். காலம் டைப்பு, ரோ டைப்பு, சர்க்குலர் டைப், இது 3 டைப்புமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ், குயிக்கா. எஸ், ஆன்சர் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, வந்துதா எல்லாருக்கும்? வந்துதா? இங்கே என்னன்னா எல்லாரும் பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணுங்க. நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது லாஜிக் வந்து என்னென்னா, இது வந்து தெரியாததுலாம் இல்லை. ஒரு சம்முக்கு என்ன லாஜிக்கோ அதே தான் எல்லாமே. இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ பேப்பர் பென் எடுங்க. ABCDEFG வரையும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பாட்டம்லேருந்து 2வது பிளேஸில் இருக்குது. பாட்டமில் ஒரு கட்டம் போடுங்க. 2வது பிளேஸில் ஏ போடுங்க. ஒன்லி 3 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஜி. ஈக்கும் ஜிக்கும் இடையில வந்து 3 பாக்ஸ் தான் இருக்குது. அப்போ இஜி, இ மேலே போட்டு ஜி கீழே போட்டாலும் ஒரு பாசிபிலிட்டி, ஜி மேலே போட்டு இ கீழே போட்டால் இன்னொரு பாசிபிலிட்டி. 2 வே ஆஃப் பாசிபிலிட்டியும் நீங்கள் வந்து இங்கே கொண்டுட்டு வாங்க. 3 பாக்ஸ், 2த்துக்கும் நடுவில் 3 பாக்ஸ் போடுங்க. ஓகே, ஜி நாட் கெப்ட் அட் த டாப் மோஸ்ட் பொசிஷன். அப்போ ஜி வந்து மேலே இருக்காது அப்படின்றது தெரியுது. அப்போ மேபி இ மேலே வச்சு ஜி கீழே வைங்க, இப்படி கூட இருக்கலாம். எஃப் இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் த சி. எஃப் வந்து சிக்கு உடனே வந்து இருக்கும், மேலே இருக்கணும். ஓகேவா, எஃப் வந்து சிக்கு உடனே மேலே இருக்கணும். அப்போ அது ஒரு தனியாக வந்து ஒரு செக்மெண்ட் வைங்க. சி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் த இ. ஓகேவா, F is kept immediately above C, C is kept immediately above T. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? ஈக்கு மேலே சி, சிக்கு மேலே எஃப், எஃப்க்கு மேலே ஜி இருக்கலாமா? எப்படி இருக்கக்கூடாது? ஏன்? ஜி வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. பி இஸ் நாட் கெப்ட் ஃபோர்த்து. பி இஸ் நாட் கெப்ட் ஃபோர்த் ஃப்ரம் த டாப். பி வந்து டாப்லேருந்து 4th பிளேஸும் இல்லை. எல்லா ஹிண்ட்டையுமே ஃபஸ்ட்டு இமேஜாக பிரேக் டவுன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது அதுதான். எல்லா சென்டென்ஸையுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக தனித்தனியாக இமேஜஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் தான் இதுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா தப்பு, கஷ்டம். ஓகேவா, புரிஞ்சுதா? பிரேக் டவுன் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சீரியஸ்லி ஐம் ஸ்பீக். Large number of impurities present in the ore is called gang or gangu. அப்பா இங்க வாங்க. அகைன் Q minus S, அப்புறம் S plus P, P minus T, அப்புறம் T hashtag ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணிமா. A plus B னா A is mother of B, A minus B னா A is brother of B, A into B னா A is wife of B. பேசக்கூடிய சென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, your time start now, quick. பிரதர் சார். வேகமா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். அந்த P2Kன்னு கேட்டதனால அதுக்கு அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் காட்டாலே ஆன்சர் வந்துடும் சார். QS பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். வெரி குட். பிரதர், எல்லாருக்கும் பிரதர் வந்ததா? எஸ் சார். எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Read the given statement, conclusion carefully. ஈஸியான ஒன்று தான். ஆல் டோர்ஸ் ஆர் கேட். ஒரு வட்டம் போடுங்க, அதுக்கு பேர் டோர்னு வைங்க. அதை விட பெரிய வட்டம் போடுங்க, அதுக்கு பேர் கேட்டுன்னு வைங்க. ஆல் டோர்ஸ் ஆர் கேட். ஓகே. நோ டோர் இஸ் லாக். நோ டோர் இஸ் லாக். லாக் வந்து டோரில் வராது. ஓகே. சம் லாக் ஆர் கேட், வாய்ப்பே இல்லை. நோ லாக் இஸ் டோர். நோ லாக் இஸ் டோர் கரெக்டு தான். நோ டோர் இஸ் லாக்னாலும்
நோ லாக் இஸ் டோர்னாலும் மேபி ஒன்றா இருக்கலாம். ஒன்லி கன்க்ளூஷன் டு ஒன்லி ஃபாலோ. கன்க்ளூஷன் டு ஒன்லி ஃபாலோ. ஓகே, அக்கறாகுதான்னு பாருங்க. கன்க்ளூஷன் டு ஒன்லி ஃபாலோ. காயினேஜ், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, அரேஞ்ச் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. ஓகே, ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படி. ஓகேவா? தென் ஹவு many letters are there in the English alphabetical series between a letter which fourth from the left. லெஃப்ட்லேருந்து ஃபோர்த்து அதில் ஆரம்பித்து the one which is third from the right in the new letter cluster formed. கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், ஒன்று தான் சார். வந்துதா சார்? யாருக்கு சார் போடணும்? போர்டில் எந்த சம் போடனாலும் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. அதுக்காக தான் இந்த ரிவிஷன் செக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன்னா இது அத்தனையுமே வந்து இம்பார்ட்டன்ட். இது அத்தனையுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க. சார் இது கொஞ்சம் சொல்லி தந்துருங்களேன். இந்த காயினேஜ் இருந்ததுல சார், அது காயினேஜை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுமா? அது ஓகே, பண்ணிட்டேன் சார். அப்புறம் பண்ணிட்டீங்களா? தென் ஹவு many letters are there in இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் between. அது between எதுக்கும் எதுக்கும் பாருங்களேன். the letter which is fourth from left. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஃபோர்த் லெட்டர் எதுவா? ஜி. ஜியா? ஜி தான் வருது எல்லாருக்கும். எஸ் சார். எஸ், ரைட். அது வெரி பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து பாருங்க. ஒன் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் இன் த நியூ லெட்டர். ரைட்லேருந்து மூணாவது லெட்டர் எதுமா? லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஃபோர்த்து ஜி சொன்னீங்க. ரைட்லேருந்து மூணாவது லெட்டர் என்ன? ஐ. ரைட்லேருந்து மூணாவது லெட்டர் ஐ. நீங்கள் ரீஅரேஞ்சே பண்ணலைன்னா கூட இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. ரைட்லேருந்து 3, லெஃப்ட்லேருந்து 4. ஓகே, the one which the third from right. third from right. சார் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சார். எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஃபோர்த் ஃப்ரம் லெஃப்ட். சார் அதாவது இதுல வந்து ஃபோர்த் ஃப்ரம் ரைட்டுக்கும் இங்க ஃபோர்த் ஃப்ரம் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட்டுக்கும் பார்க்கும்போது அதுல என்ன வேர்டு புதுசா ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க சார். அதில் என்ன வேர்டு புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு? அப்படியே வருது. ஜிக்கும் ஐக்கும் நடுவுல வந்து என்ன வேர்டு வரும்னு கேட்கல. ஹவு many letters தானே கேட்டிருக்காங்க. ஹவு many letters are there? எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க சார். இங்க ஃபோர்த் ஃப்ரம் தி லெஃப்ட்னா மேல n வரும் சார். ம் ஒரு நிமிஷம் சார். இந்த கொஸ்டினே வந்து ஒரு குழப்பவாதியாகவே இருக்கு பாருங்க. ஆமா சார், அதாவது ரீஅரேஞ்ச் பண்றோம் சார். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ACEGION வருது சார். எஸ், ஃபோர்த் இங்க தேர்டும் பார்க்கும்போது G and I ன்னு வருது சார். அந்த G and I வந்து ஒரிஜினல் லெட்டர்ல G and Iக்கு இடையில சாரி ஆமா சார், G and Aக்கு இடையில எவ்வளோ லெட்டர்ஸ் வரும்போது ஒரு லெட்டர் வருதுன்னு வந்து சார். இல்லை இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா, ஒரிஜினல் லெட்டர்லேயும் சரி, நீங்கள் வந்து கிளஸ்டர் மாற்றி வச்சதுலேயும் சரி, அந்த 2 லெட்டருக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்ற பார்க்கும்போது எதுவுமே இல்லையே. அதான் சார் இங்க ட்ரிக் பண்ணிருக்காங்க. இருங்க, ஒரே நிமிஷம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்க. இதுல ஒரு ட்ரிக் பண்ணிருக்காங்க சார். எத்தனை லெட்டர்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒன்
அந்த தேர்ட்ல இருந்து ரைட்ல இருந்து தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த லெட்டரை மென்ஷன் பண்ண சொல்லல. தேர்ட்ல இருந்து ரைட்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்னுன்னு கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சார் இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரியுது சார். இந்த ஹவு many லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க சார். அப்போ ஜிக்கும் இந்த சீரீஸ்ல போய் பார்த்தோம்னா ஜிக்கும் ஐக்கு நடுவில் ஹச் மட்டும் இருக்குல்ல சார், அதை வச்சு கேட்டிருப்பாங்களோ சார் ஒரு லெட்டர் அப்போ. தான் சார் கேட்டிருக்காங்க, அதனாலதான் 1. ஆனால் கொஸ்டின் பார்த்தோன்னா தான் அப்படிலாம் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாதே. த between the letter which fourth from left, okay, and one which that அந்த ஒன்று சீரீஸ்னு கொடுத்துட்டாங்க சார் முன்னாடி. arranged. Okay, if the each of the letter in the word is arranged in the English alphabetical order. இப்போ முன்னாடியே வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு அப்படின்றது அர்த்தமா இது? இல்ல சார், நெக்ஸ்ட்ல ரீட் பண்ணுங்க சார். தென் ஹவு many and லெட்டர்? I இருக்கு சார். அந்த G and I கடையில ஆல்பபெட் படி பார்த்தோம்னா G and I கடையில எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க சார். சரி, Alphabet ஓகேம்மா. படி பார்த்தா G H I. சோ அப்ப H ஒரே ஒரு லெட்டர் இருக்கு. அப்போ 1ன்னு சொல்றாங்க சார். ஓ, இது இப்படி வேற இருக்கா? இந்த கொஸ்டின்ல வந்து ஹவு many லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க சார். ஓகே, இவன் கொஸ்டின் என்ன திரும்ப கொடுத்துருக்கான்? காயின் ஏஜ் இருக்கா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? மாற்றும் பொழுது என்ன வரும்? ஏ ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சி வரும், அதுக்கப்புறம் என்ன ஏசிஇயா, ஏசிஇ, அப்புறம் ஏசி GINOன்னு வரும். ஆ ஏசிஇஜிஐஎன்ஓ, ரைட்டா? இல்லை ஏசிஇஜி, 4வது லெட்டர் ஜி, ஓகேவா? அதுக்கப்புறம் ஐஎன்ஓ, இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா ஐ. இது நான் எழுதிடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஏசி, அப்புறம் என்னம்மா சொன்னீங்க? ஏசி புரியல. ஏசிஇ, அப்புறம் GINO சார். ஐ, அப்புறம் NO. என்ஓ. இங்கேருந்து பார்த்தா 4வது லெட்டர், இங்கேருந்து பார்த்தா 3வது லெட்டர். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரிஜினலி ஏபிசிடி இருக்குல்ல, ABCDEF, ஒரிஜினலி தட் ஒரிஜினலி வரக்கூடிய அந்த இதில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் இருக்குது? ABCFG HIJK. ஜிக்கும் ஐக்கும் நடுவில் ஹெச் மட்டும்தான் இருக்குது. ஜிக்கும் ஐக்கும் ஹெச் மட்டும்தான் இருக்குது. இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்லாம் கேட்கல. அந்த ஒரிஜினலி பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்க. பட் இதுவரை இப்போ தான் இப்படி கேட்டிருக்காங்க. இதுவரை பார்த்ததுலே இப்போ தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ சம் மைக்ரோஃபோன் ஆர் ஸ்பீக்கர்ஸ், நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. ஓகே, கன்க்ளூஷன், நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோ, சம் ஸ்பீக்கர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். இது இங்கே தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். 2 only See. follow sir. 2 only ஃபாலோ ஆகும். சம் மைக்ரோஃபோன் ஆர் ஸ்பீக்கர், நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ, சம் ஸ்பீக்கர் ஆர் மைக்ரோஃபோன், ரைட். நோ மைக்ரோஃபோன் இஸ் எ பியானோ. நோ மைக்ரோ சார் ஆனா அங்க நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோன்னு சொல்லிருக்காங்களே தவிர நோ ம் எஸ் ஓகேவா? வென் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியும். யாருக்கு வரையணும்னு எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? யாருக்கு வரையணும்னு சொல்லுங்கள், வரையலாம். ஸோ ஹியர் த ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி ஃபாலோ.
இதில் வந்து எந்த பேர் வந்து ஆட் ஒன் அவுட், எதை நம்ம வந்து வெளியே எடுக்கலாம்? எது ஆட் ஒன் அவுட்? சார் VU வந்து ப்ரீவியஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார் அவுட்டர்ல. இன்னர்ல பார்த்தோம்னா +3 போட்டிருக்காங்க சார். இதுதான் ஓகே சார் எல்லாத்துலயும் ஃபாலோ ஆகுது. ஓகே குட். ST QR ஹியர் வாட் இஸ் த நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? What is next? In this series, what is next? என்னம்மா வாட் இஸ் த லாஜிக்மா? என்ன லாஜிக்மா? இந்த பிடிஎஃப்பை நாளைக்கு நீங்களே ஓனாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நிறைய டைம் நான் தரேன். இன்றைக்கி சயின்ஸ் அந்த ஓவரால் பிடிஎஃப்ல இன்றைக்கி சயின்ஸை முடிக்கணும். ஓவரால் பிடிஎஃப்ல நாளைக்கு ரீசனிங்கை முடிக்கணும். ஓகே, இதான் டாஸ்க்கு. அதை நானே இப்போ ப்ளஸ் 9 சார். இப்போ நம்ம இதில் 85னா 40+ வரையும் நம்ம இப்போ முடிச்சு தான் போகிறோம். ஓகே, +9 எல்லாத்துலேயுமே +9னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் செக் இட் குயிக்லி. எஸ் குட் ஃபைன். பேப்பர் பென் இல்லாமல் உட்காந்துடாதீங்க, நல்லதில்ல. இப்போ இந்த சீரீஸில் என்ன? இதில் என்ன சீரீஸ், என்ன சீக்வன்ஸ்? -6 போட்டுட்டே வந்திருக்காங்க சார். ஓகே குட், வெரி குட், வெரி குட், வெல் அண்ட் குட். ஸோ அடுத்து பாருங்கள், PLOW 7164 அதை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. WOLF coded as 164 coded. What is the code for F? The code language. What is the code for F? 5 is right answer. எது அதுதான். கேபிட்டல் vowel change to immediately succeeding அடுத்த லெட்டர்ஸ். நான் வவல்ஸ் வந்து முன்னாடி லெட்டர் அப்படி மாற்றிட்டு எந்த லெட்டர் இந்த குரூப்பில் ரிப்பீட்டடாக 2 வாட்டி வருது, எந்த லெட்டர் இந்த குரூப்பில் ரிப்பீட்டடாக 2 times அக்கர் ஆகுது, இதுதான் கொஸ்டின். B சார். எஸ் பி 2 times ரிப்பீட் ஆகுது. ஓகே, seven people B, C, D, E, F, G, K sitting in a straight line facing to north. Only 2 people sit to the left of B and only 3 people sit between the B and K. F is sit second to the right of B. Only 2 people sit between F and C. C is sit someplace to the right of E, but at the someplace to the left of D also. Okay, right of E, but at the someplace to the left of D also. How many people sit to right of G? G க்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க, இதான் கொஸ்டின்.
குயிக். த்ரீ சார். 3 இஸ் ரைட் ஆன்சர். 3 வந்ததா எல்லாருக்கும்? இல்லை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைம் வேணுமா? சால்வ் பண்ணுங்க. குயிக்காக சால்வ் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வந்துருச்சா ஆன்சர்? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா? இதுக்கு டைம் டேக்கன் ப்ராசஸ் பாருங்கள். இப்போ இது வந்து ஈஸியாக முடிக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து முடிங்க குயிக்காக. 40 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, எடுத்து முடிங்க. ZIUD இதுதான் வந்து ஆட் ஒன். எந்த விதத்தில் தனியாக இருக்குது? டேக் 40 செகண்ட் ஒன்லி. குயிக்காக 40 செகண்டுக்கு மேலே டைம் எடுக்கக்கூடாது. சார் மற்ற மூணில் -20 -6 காம்பினேஷனில் போட்டிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் -20 -20 -6 சார். -20 -6ன்ற காம்பினேஷனில் மீதி மூணுமே இருக்குது ரைட்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -5 -5. உங்ககிட்ட இப்போ ஒரு பேப்பர் பென் இருந்தது அப்படின்னா போனவுடனே பேப்பர் பென் தான் கொடுப்பாங்க. உங்கள் டெஸ்ட்டு ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் பென்னில் பின்னாடி சைடு, ஃபஸ்ட்டு சைடு எழுதாதீங்க, பின்னாடி சைடு எழுதுங்க. ஃபஸ்ட்டு சைடு எழுதுனா எழுத விட மாட்டாங்க. யாராவது வந்தால் கூட மறைச்சிக்கலாம், ஓகேவா? ஏன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், ABCDEFGHIJK வித் நம்பரிங்கோட, வித் ஆப்போசிட் லெட்டரோட ஃபஸ்ட்டே எழுதி வச்சு அப்படியே மறைச்சி வச்சுக்கோங்க. அதான் உங்களை காப்பாற்றும், ஓகேவா? எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க, பண்ணலாம், ஓகேவா? நம்ம ஒன்றும் காப்பி அடிக்கலை. நம்ம ரெஃபரன்ஸுக்கு நம்ம பேர் இது எழுதிட்டு பின்னாடி வந்து நம்ம எழுதி ரெடியாக வச்சுக்கலாம், ஓகே? சரி வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப், ஓகே இது இல்லை. இங்கே பாருங்கள், இது போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுங்கள். பட் அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா இன்ட்டு, இன்ட்டுனா மல்டிப்ளைனா டிவைடு, டிவைட்னா ப்ளஸ்ஸு. அண்ட் வாட் வில் கம் இந்த கொஸ்டின் மார்க்? ட்ரை டு ஆன்சர் குயிக்லி.
Sir, 109. Yes, sir. வந்துச்சு ஆன்சர் 109 Yes, sir. ஃபார் ஆல். sir. ஓகே, போர்ட் மாஸ் ரூல் கண்டிப்பாக வேணும். அதுபடி தான் நீங்கள் மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணுமா, டிவிஷன் இதெல்லாம் வந்து அதுபடி தான் கொண்டுட்டு போகணும். ஓகேவா, ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷனு, எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன்ஸ், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன்ஸ், இதுதான் போர்ட் மாஸ் ரூல்ஸ். அந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்களேன், கோடு கிளைம் த மவுண்டன் கோடட் as JSBGMD, climb the tree is coded as BGCXJS. what is the tree? ட்ரீக்கான கோடு என்ன? CX, sir. CX. எஸ் எஸ், ஏன்னா அங்கேயும் வந்து த கிளைம்ப் இருக்குது, இங்கேயும் த கிளைம்ப் இருக்குது. அப்போ அங்கேயும் இங்கேயும் வந்து காமனாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ் இருக்குது, பிஜி இருக்குது, சிஎக்ஸ் மட்டும் தான் வந்து இல்லை. அப்போ சிஎஸ். ஓகேவா, அது மாதிரி எலிமினேட் பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகேவா. Statement and conclusions. All ropes are chains. All chains are string. All strings are rope. All ropes are string. All rope are chain. Okay, good. All chains are string. Follow, sir. Hmm? 2 only follows. All ropes are chain. All chain are string. வட்டத்துக்குள்ள வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம், ஒரு சின்ன வட்டம், அதுக்கு மேலே பெரிய வட்டம், அதுக்கும் மேலே பெரிய வட்டம், சின்ன வட்டம் ரோப்பு, பெரிய வட்டம் செயின், அதுக்கு மேலே இருக்கிற பெரிய வட்டம் ஸ்ட்ரிங்கு. ஆல் ரோப் ஆஃப் ஸ்ட்ரிங்குன்றது ரைட். ரைட், ஓகே. 2 only followed, but followed. Okay, fine. Okay, ACE related to BDF in a certain way. In the same way, GIK is related to HJL. Which of the following options is related to MOQ? MOQ ஓட ரிலேட் ஆனது எது? NPR. Next letter. What's the logic? Next letter. ஓகேவா, A. புரியலமா? Next letter, sir. A க்கு அப்புறம் B, C, D, E. அதே தான், அடுத்தடுத்த லெட்டர் வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஏக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் டி, இக்கு அப்புறம் எஃப். அதான் ஏசிஇ ரிலேட்டட் டு பிடிஎஃப். ஸோ எம்முக்கு அப்புறம் என், ஓக்கு அப்புறம் பி, கியூக்கு அப்புறம் ஆர். ஈஸியாக தான் முடியுது. ஓகேவா. ஸோ ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இது போல் ஒரு கிராஃப் பேஸ் பண்ணி, டேபிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். டிவி செட்ஸ் ஃபேக்ட்ரி 6 days in a week. ஸோ ஹவு many யூனிட் டிவி செட்ஸ் வேர் ப்ரொடியூஸ் in the Monday and Tuesday together? மண்டேவும் டியூஸ்டேவும் சிம்பிளி we can add. Thursday இல்லை டியூஸ்டே, 500. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 200 + 300. ஓகே, இனி ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட் 48 பேர் இருக்காங்க நார்த்தை பார்த்து. தினு வந்து 15வது இடம் லெஃப்ட்லேருந்து, தினேஷ் வந்து 9வது இடம் ரைட்லேருந்து. தினு வந்து 15 ஃப்ரம் த லெஃப்ட், தினேஷ் வந்து 9th டு த ரைட் ஆஃப் தினு. தினு கிட்ட இருந்து ரைட் பிளேஸில் 9th வந்து இருக்கான். வாட் இஸ் த தினேஷ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டர்? டயக்ராம் வரைங்க ஈஸியாக. தான் சார். 25th இஸ் ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஈஸியாக தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் இதில் கண்டிப்பாக டைம் எடுக்கும். டைம் எடுத்து ஆன்சர் சிம்பிள். ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், அப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும்.
ஏமா இவ்வளோ நேரம் ஆகுது? ஆன்சர் வந்ததா? 12 15 என்னவா இருக்கும்? ஸ்கொயர் வச்சு ஏதாவது யோசிங்க. ஸ்கொயர் வராது. வேற என்ன வரும்? எதையாவது யோசிங்க. எலக்ட்ரான்னா ஆன்சரும் கொடுத்தாச்சு. சார் 12 ம். minus 2 12 10 minus 2 square 10 square plus ஓகே. அந்த 12 ஆட் பண்ணா 112 வருது சார். வெரி குட். அதே 10 போல ஸ்கொயர் 15 minus 2 the whole squareனா 13 square plus அந்த 15 மறுபடியும் ஆட் பண்ணா 184 வருது சார். ஆனால் இப்படிலாம் வந்து லாஜிக் வைப்பான்னு எதிர்பார்க்கலல்ல. யுவர் லாஜிக் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே. ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா திங்க் பண்ணுறீங்க? ஆன்சரை வச்சு திங்க் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே இல்லை. டைம் இந்த இந்த மாதிரி கொஸ்டின்னா ஆன்சரை வச்சு நீங்கள் ஆப்ஷன் இப்போ இதுதான் ஆன்சர்னு வச்சு தான் நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணவே இவ்வளோ நேரம் ஆகுது. 12 184 எப்படா வரும்னு யூ ஜஸ்ட் இமேஜின். 4 ஆப்ஷனுமா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எதுவும் தெரியல. அப்போ நீங்கள் எதிர்பார்க்காததை விட டைம் அதிகமாகும். இது மாதிரி சம்மு அரௌண்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம், மோர் தென் 5 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ பெட்டர் அவாய்ட். ஸ்டார்டிங்கே இந்த சம் பார்க்காதீங்க, பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்ன? இந்த சீரீஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட்? சார் 24 மல்டிபிள்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கு. 24ஓட மல்டிபிள்ஸ் வர மாதிரி இருக்கா? எஸ் சார். எஸ் பண்ணு. புரியலமா? ஃபர்ஸ்ட் 24 மைனஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் 48 மைனஸ் பண்ணாங்க, அப்புறம் 96 மைனஸ் பண்ணிருக்காங்க சார். அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. 189 வருதா? $189 வருதா? எஸ் சார். டைம் கன்சூமிங் ஆல்சோ. ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியிருக்கிற இந்த சம் ரைட் ஆன்சர் குயிக்லி. ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்
ஏ ப்ளஸ் மீன்ஸ் சொல்லுங்க. சார் சன் இன்லான்னு வரும் சார். சன் இன்லா வருதான்னு பார்ப்போமா? ஓகே, ஆப்ஷனை மறைச்சிக்கிட்டேன் இல்லையா? யாருக்கா சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்க. ஓகே, டாக்டர் ஹஸ்பண்ட் இஸ் நத்திங் பட் சன் இன்லா. பொண்ணோட பையன், பொண்ணோட புருஷன் அப்படின்னா சன் இன்லா, மருமகன் வருது. யாருக்கா சால்வ் பண்ணணுமா சொல்லுங்க, சால்வ் பண்ணுறேன். எந்த சம்மாக இருந்தாலும் கேளுங்க, சால்வ் பண்ணுறேன். ஏன் இதெல்லாம் பண்ணுறேன், பண்ணாமல் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க இல்லை, இதெல்லாம் நான் கிளாஸில் நடத்திட்டேன். அதனால் யாருக்கா சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்கள், சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? மூவ் ஆன் பண்ணலாமா? எஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டைரக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம், பட் இது ஈஸியாக இருக்கும். ரோஹித் ஸ்டார்ட் எ பாயிண்ட் ஏ, drive 25 km towards east, then he take right, drive 17 km and turn right, drive 14 km. He then take right turn and drive 11 km. He takes a final left turn, drive 11 km and stop a point P. How far? Shortest distance towards which the direction should be drive to reach the point A again. All turn on exactly 90 degree. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லிட்டாங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். குயிக்கா டயக்ராம் போடுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சார் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் சார். ஓ, படிக்க அப்படியே பார்க்க நீங்க ரீட் பண்ண போடுங்க. ரீட் பண்ண போட்டாச்சு, ரைட்? ஓகே, குட். ABEFLMP. யாருக்கா டைம் தேவைப்படுதா? சாரி, டைம் தேவைப்படுதா? இதை கம்ப்ளீட் பண்ண யாருக்கா போடணுமா சொல்லுங்க. டைம் தேவைப்படுதா? பண்ணிட்டு இருக்கீங்களா யாராவது? பண்ணி முடிச்சாச்சு எல்லாரும்? எஸ். ABEFLMP, sitting around a circular table facing to center. F sit second to the left of E, A sit third to right of B, M sit third to left of L, A sit to immediate right of M, P is not a immediate neighbor of M, who sit the second to the left of F. Okay, seating arrangement. Your time start now. இப்போ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி திங்க் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது சும்மா ஏதோ கிளாஸ் உட்காரது மட்டும் இல்லை, சும்மா நீங்களே சால்வ் பண்ணுறது இல்லை. நீங்கள் சால்வ் பண்ணும்போது திங்க் பண்ணுறீங்களே, இதுதான் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சார் நேற்று ஒய் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இதே தப்பு தான் சார் வந்தது. அந்த பொசிஷன் எல்லாம் கரெக்டாக போட்டுருந்தேன் சார், ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் மாறி வருது சார். எனக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாறி வருது. நீங்கள் 2 காம்பினேஷனும் போட்டிருக்கணும். P அண்ட் Qக்கு நடுவில் ஒரு லெட்டர் இருக்குன்னு. சார் இப்போ எஃப்க்கு லெஃப்ட் சைடு 2 லெட்டர் தள்ளி பார்க்க சொன்னா அந்த ஆன்சர் வந்து எனக்கு ரைட் சைடுல 2 லெட்டர் தள்ளி இருக்கு சார். அப்படி வருது சார். என்ன தப்பு பண்றேன்னு தெரியல சார். ஆனா அந்த இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க எல்லாத்துலயுமே எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே அந்த மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆகுது சார். ஸோ கிளாக் வைஸ்க்கு பதிலாக அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் வருது இல்லையம்மா? ரைட் டு லெஃப்ட் டு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலுமே வந்து என்னென்னா ரைட்டு எப்படி வச்சு பார்த்தாலுமே கிளாக் வைஸ் தான். ரைட்டுன்னு எப்படி வச்சாலுமே எந்த சைடு அவங்க இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணி ரைட்டு ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும். நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுது.
சைடுல செகண்ட் பொசிஷன்ல தான் எனக்கு பி வருது தவிர லெஃப்ட் சைடுல செகண்ட் பொசிஷன்ல எனக்கு எம் வருது சார். அப்படியே மாத்தி வருது. மற்றவங்களுக்கு இல்ல சார், நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் சார். அது என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியல சார் எனக்கு. அது சால்வ் பண்ணி காட்டுங்க சார் எனக்கு. ஓகே. மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு சரி, எனக்குமே வரல சார். வரல. ஓகே. எனக்கு பி வருது சார். அப்படி இதுக்கு ஒரு 10 சம் வச்ச கிளாஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இஃப் பாசிபிள் டுமாரோ மார்னிங். ABFLM டவுட் இல்லை. சர்க்குலேட்டிங் FC இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாக்ஸ் இருக்கு. எஃப் செகண்ட் டு உட்காந்து எஃப் சிட் செகண்ட். A sit third to right of A sit third to right. மறுபடியும் ஒரு 1 A இருக்கு. சென்டென்ஸை தனித்தனியாக நான் வேறு எதுவும் இல்லை, தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரையும். A sit third to right of M sit third to left of L. M sit third to left of L. ஓகே, பார்ப்போம். M sit third to left of L. ஏய், வரையும் பொழுது எல்லாமே நார்த்தன் சைடை இல்லை, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் இப்படி, பட் இவங்க இப்படி மாறும்பொழுது மாற்றி யோசிக்கும் பொழுது இக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடா அதே போல தான். இ ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்படி போனது இப்படி வளையும், அவ்வளோதான். எம் இப்படி போகுதா, இது இப்படி வளையும். ஏன்னா இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடா, இது அப்படியே உல்டாவா மாறுமா? சாரி, இது அப்படியே வந்து உல்டாவா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, பார்க்கலாம் இருக்கு. A sit to right of M. A sit immediate to right of A வந்து இங்க. A sit immediate to right of not a immediate neighbor of M. வராதுன்றாங்க. செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் F. Fக்கு செகண்ட்ல யார் வருவாங்க? ஏக்கு டர்ன் சைடு 1, ஏக்கு டர்ன் சைடு 3வது பிளேஸ். ஏக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ தட் இக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ பி இங்கே வரும். பிக்கு பி வந்து எம்மில் வராது, பி அங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு,
இ இருக்குது, எஃப் இருக்குது, எல் இருக்குது, ஓகேவா, எம் இருக்குது, பி 1 2 4 8 இருக்க மாதிரி இருக்கு, 8 இருக்க மாதிரி மாற்றணும். எல் ஏ சிட் தேர்ட் டு ரைட் ஆஃப் இதுவே ஏ சிட் தேர்ட் டு ரைட் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் சிட் செகண்ட் டு எஃப் சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் இ. தேர்ட் டு ரைட், தேர்ட் டு இஸ் எம் சுட் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் இ. எம் வந்து எல்லுக்கு லெஃப்ட். எம் சிட் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் எல். எம் கொடுத்துருக்காங்க. எம் சிட் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப். ஆனால் இங்கே வரைஞ்சது தப்பாக இருக்குமா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இது மாதிரி சம் வந்து 2 டேப் மாறும்போதே கஷ்டம். இங்கேயே வரைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பி யாருக்கு வருது? பி யாருக்கு வருது? சரி, ஓகே, யாராவது ஞாபகப்படுத்துங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள் நாளைக்கு காலையிலே நான் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நடத்திடுறேன், ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபிகர் கவுண்டிங்கும் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃபிகர் கவுண்ட் ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமாக படுது. ஃபிகர் கவுண்ட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் காலையில் நடத்துகிறேன். அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ரோ காலம்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா அது வந்து சர்க்குலாக வரல. இந்த சர்க்குலராக வரும்போது இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து பார்க்கும்போது ஈக்கு லெஃப்ட் இது, ஈக்கு ரைட் இது. அதே அந்த சைடு வந்து பார்க்கும்பொழுது ஈக்கு ரைட் இது, ஈக்கு லெஃப்ட் இது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கான்ல, அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இது, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அந்த வகையில் நான் பார்த்து சொல்கிறேன் நாளைக்கு காலையில் கிளாஸஸ், ஓகே? ஞாபகப்படுத்துங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த செலக்ட் த விச் ஒன் இஸ் ஆட், அவ்வளோதான், ஓகேவா? எது வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை, எது அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை, எது அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. எந்த ஆன்சர் ரைட்டாக வருது? எந்த ஆன்சர் கரெக்டு? சார் ஆப்ஷன் சி தான் சார் வருது. அந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணுது சார். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஓகே. எது சிமிலராக இருக்குது, எது வந்து ஃபாலோ பண்ணுது, ஓகேவா? தப்பா சொல்லிட்டு எது ஃபாலோ பண்ணுது இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஹிஸ்ட்ரி, இந்த வவல்ஸை மாற்றி எழுதுங்க. டூ வவல்ஸ் வருது சார். ஐ அண்ட் யூ. ஐ அண்ட் யூ 2 வோல்ஸ் வருது. எல்லாருக்கும் வருதா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வந்து என்னென்னா ஒரு ஆள் டவுட் கேட்டிங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான கிளாஸ் நான் வந்து நடத்துகிறேன். அதுவும் சர்க்குலர் இது. அவர் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதை நான் கொடுத்துறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்சேஞ்ச். எதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ரைட்டு? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட்டு. நீங்கள் எடுத்தோன்னே அதை போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வருது.
அப்படி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் ஏன்றது ரைட்டுனா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக ஆகாதுன்னு அர்த்தம். மற்றதுக்கெலாம் டைம் ஆகும்னு அர்த்தம். மற்ற எல்லாத்துக்கும் டைம் ஆகும்னு அர்த்தம். வந்துச்சு எல்லாருக்கும்? ஸோ நவ் திஸ் ஒன் இது இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியுது ஏஎல்பி இந்த இயர் இப்படி கேட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? குயிக்கா என்ன லாஜிக்? இல்லை ஃப்ராக்ஷனில் வருது, அதான் ஹைலைட்டு. இதில் ஃப்ராக்ஷனில் வருது, அப்போ நிறைய டைம் எடுக்கும்னு அர்த்தம். இதுக்கு லாஜிக் கண்டுபிடிக்க நிறைய டைம் எடுக்கும்னு அர்த்தம். என்னம்மா லாஜிக்? சார் மல்டிபிள் டிவிஷன் சார். இந்த 8 ஆன்சர்லேருந்து பார்த்தா 18 இன்ட்டு 3.8 போட்டோம்னா 68.4 வருது சார். ரெண்டுக்கு மேலே 22 இன்ட்டு 3.8 போட்டோம்னா 83.6 வருது சார். அப்போ டிவிசிபிலிட்டி ரூலில் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 3.8 தான் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஆனால் அங்கே அதெல்லாம் வந்து தெரியுமான்னு கேட்டால் இல்லை. அதாவது என்னென்னா நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு மல்டிப்ளை பண்ணி அதே லாஜிக் அங்கே வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 68.4 20ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ 3.42. அப்போ இதே போல் இந்த 3.42ஆல் 22 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 75.24 தான் வருது. அப்போ 74.8ன்னு இருக்கா, அப்போ இது தப்புங்க அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் அஸ்யூம். அப்புறம் 14 68.4 நீங்கள் வந்து 14ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி 14ஆல் டிவைட் பண்ணால் 4.88. இந்த 4.88ஆல் 22 மல்டிப்ளை பண்ணுறங்க, 107 வருது. ஆனால் அங்கே 68 வருது, தப்பு. அப்புறம் 68.4 நீங்கள் 18ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3.8. இந்த 3.8ஐ 22ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 83.6 வருது. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆன்சரை கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அகெயின் திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டு அதுக்காக இது. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க, டியூ டு வாட்டர் பைப்லைன் ஒர்க் பிளான்ட் இன் ஏ கிராண்ட் ரோடு ஃபார் நெக்ஸ்ட் 3 days. ஓகே, the road will be closed for the traffic till further the notice. The traffic police should be increase the number of personnel present to grant road physically coordinate the traffic. Okay, good. Traffic police should be issue the notifications in the major newspaper regarding to traffic diversions and alternative route that can be take a general public till and until the grand trunk process continues. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலி இங்கே அக்கர் ஆகுது? What all are the statement logically correct?
எஸ், போத் ரெண்டுமே வந்து என்னென்னா டிராஃபிக் ரிலேட்டடாக பைப்லைன் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் டிராஃபிக் மேன் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, வாட் இஸ் த வேகன்சி ஆஃப் கார்பன் C4 நமக்கு தெரியும், வேண்டாம் விடுங்க. நான் மெட்டல் இஸ் ஏ லிக்விட் பார்த்தீங்கன்னா வந்து புரோமின் வந்து லிக்விட். இதுவே வந்து மெட்டல் லிக்விட் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. சம் பெட்ஸ் ஆர் டேபிள், நோ பெட்ஸ் ஆர் சேர். சரி, சம் பெட்ஸ் ஆர் டேபிள், நோ டேபிள் ஆர் சேர். அப்போ ஆல் டேபிள் ஆர் பெட். ஆல் டேபிள் ஆர் பெட்டா? சம் பெட் ஆர் டேபிள். ஆனால் சம் பெட் ஆர் டேபிள், எல்லா டேபிளும் பெட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, சம் சேர்ஸ் ஆர் பெட். ரெண்டுமே நோ true டே தான் sir. நோ டேபிள் இஸ் சேர். சேர் ஓகே, டேபிள் சொல்லிட்டான், பெட்டை பற்றி சொல்லலை. நோ கன்க்ளூஷன் ஃபாலோ. போத் ரெண்டுமே இல்லை. ஓகேவா? எர்த்வார்ம் சயின்ஸு. ஓகே, பபுள்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் குயிக்கா. பபுள்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின். Come on. Yes, J is right answer. J is right answer. அடுத்தது இங்கேயும் அதே தான், எஃபெக்ட் அண்ட் காஸ். A major train accident occurred in Katpadi Junction at last night, where 7 bogies of GT Express derailed and falls across the tracks. Effect 1. Many trains on Katpadi Chennai route are running in the several hours late today. Effect 2. The long queues were seen at the railway ticket booking counter in Bangalore. Effect 3. Railway has decided to run 2 holiday special trains between Kolkata Patna from October to December. மேஜர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் காட்பாடியில் நடந்திருக்கு நைட் டைமில். ஓகேவா? ஸோ டீரெயில்மெண்ட் நடந்திருக்கு, ட்ராக் விட்டு வெளியே வந்திருக்கு. மெனி ட்ரெயின்ஸ் ஆஃப் காட்பாடி சென்னை ரூட் ஆர் ரன்னிங் செவரல் ஹவர்ஸ் லேட் டுடே. இது கரெக்ட், லேட் ஆயிடுச்சு, அதனால் லேட் ஆயிருக்கு. ரைட். லாங் queues were seen at the railway ticket booking counter in Bangalore. பெங்களூரில் டிக்கெட் கவுண்டரில் பெரிய லைன் நிற்கிறதுக்கும் காட்பாடியில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? ரயில்வே ஹேஸ் டிசைடட் டு ரன் ஹாலிடே ஸ்பெஷல் ட்ரெயின் பிட்வீன் கொல்கத்தா அண்ட் பாட்னா. இங்கே நடந்தது காட்பாடி ஜங்ஷன், அங்கே கொடுத்தது கொல்கத்தா அண்ட் பாட்னா, அதுவும் அக்டோபர் நவம்பர். இங்கே அக்டோபர் நவம்பர் மந்தில் ஃபெஸ்டிவல்னால கூட்டம் அதிகமானதுனால டீரெயில்மெண்ட் ஆச்சு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை காசில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரெயினை வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம்னு சொல்லியிருக்கான். அதுவும் கொல்கத்தா டு பாட்னா. ஸோ கொல்கத்தா டு பாட்னா சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி ஃபாலோ. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் வருது. நவ் திஸ் ஒன், பார்க்கிங். கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 85 வரையும் இருக்குது. இதை 85 வரையும் ரொட்டீனாக பாருங்கள். ஒரு 25 கொஸ்டின் வருதுன்னா ஒரு 18 கொஸ்டின் 20 கொஸ்டின் இந்த பேட்டர்னில் வந்துடும். டோன்ட் வரி, குயிக்காக பாருங்கள். இது பாருங்கள், இப்போதைக்கு இது ஆன்சர் சொல்லுங்கள். Yes sir. எஸ்ஸா? எஸ் ஆன்சர் வருதா? Yes sir. ம், Yes sir. ஓகே. 61D 39C 14C 62A 2B4. இல்லை டிவிஷன்னா ஏன்னு அர்த்தம், பினா மல்டிப்ளின்னு அர்த்தம், டீனா ப்ளஸ்ன்னு அர்த்தம், டீனா மைனஸ்ன்னு அர்த்தம். வாட் வில் கம் இந்த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? இது வரும்.
எது வரும் குயிக்காக சொல்லுங்கள். கமான். 160 சார். எஸ் 160 இஸ் ரைட் ஆன்சர். இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஸோ தட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் பண்ணி இருக்கலாம். ஓகேவா? இது மேத்தமெட்டிக்கலான ஆப்ரேஷன் தான், டைம் மட்டும் தான் வந்து எடுக்கும். போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த அந்த நம்பர்ஸுக்கு பதிலாக என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணணுமோ அதை பார்த்துட்டு இது பண்ணணும். ஓகேவா? ஸோ நவ் திஸ் ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட். அப்போ ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட், ஒரு சின்ன வட்டம் அப்புறம் பெரிய வட்டம். ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ். இல்லை பிரச்சனை என்னென்னா இன்செக்ட்டுக்கும் ஹீவ்ஸ்க்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலை. ஸோ சம் ஹீவ்ஸ் ஆர் இன்செக்ட், இது வேணால் ரைட்டு. ஆல் ஹீவ்ஸ் ஆர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது தப்பு. ஓகேவா? யாருக்காவது இதுக்கு டயக்ராம் வரையணும்னா சொல்லுங்கள், வரைகிறேன். டயக்ராம் வரையணும்னா சொல்லுங்கள், வரைகிறேன். சார் வரேங்க சார். எஸ் வரைஞ்சிடலாமா? இங்கே பாருங்கள். See, all bees are insect. All bees are insect. அடுத்தது all bees are ஹீவஸ் சொல்லியிருக்கான். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? மேபி அது இப்படி போகலாம். இன்செக்ட் ஹீவஸ் இப்படி போகலாம். இல்லைனா ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட், பீஸ் இன்செக்ட், ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ்ன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அது இதுக்குள்ளே கூட இருக்கலாம். தெர் ஆர் 2 பாசிபிலிட்டி. இப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 பாசிபிலிட்டி. 3வது பாசிபிலிட்டி ரொம்ப பெருசாகவும் போகலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கலான்ற வார்த்தை தான் வருது. இதெல்லாம் பாசிபிலிட்டி, இதுவும் பாசிபிலிட்டி, இதுவும் பாசிபிலிட்டி, இல்லை பெருசாக போடவும் பாசிபிலிட்டி. ஆனால் எதுன்னு நம்மளால் வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது. அந்த கன்க்ளூஷன் பாருங்கள், அதை வச்சு தீர்மானமாக தெரியாமல் எப்படி நீங்கள் சொல்லலாம்? சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட், இது ரைட் தான். சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட், இது ரைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இடத்துல பாருங்கள், இந்த ரோஸ் கலரும் இந்த பெரிய காஃபி கலரும் இவ்வளோ இடத்துல மெர்ஜ் ஆகுது. சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட், ரைட்டு. ஓகேவா? இங்கேயும் மெர்ஜ் ஆகும். சம்னா ஓகே, ஆல் அப்படின்னாலும் ஓகே. ஆனால் இது ஊர்ஜனமாக நமக்கு தெரியாது. சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட்னா எல்லா இடத்துலையும் ஓகே. சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட், ஏதோ ஒரு ஹீவஸ் இன்செக்டாக வந்து இருக்குது. சம் பட் இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஆல் ஹீவஸ் ஆர் பீஸ், இதுக்கு டைரெக்டாக நமக்கு எந்த வித இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆல் ஹீவஸ் ஆர் பீஸ், இங்கே பாருங்க, ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ் தான். ஆல் ஹீவஸ் ஆர் பீன்னு சொல்லலையே. ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ். இது பீஸ், இது இன்செக்ட். ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ், இது ஓகே. ஆல் ஹீவஸ் ஆர் பீஸ்ன்னு சொன்னால் தப்பு. ஆல் ஹீவ்ஸ் ஆர் இன்செக்ட் சொன்னாலும் தப்பு. சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட் சொன்னால் ரைட்டு. அண்ட் தென் ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட் சொன்னால் ரைட்டு. ஓகே, ஆல் பீஸ் ஆர் ஹீவ்ஸ் சொன்னால் ரைட்டு. சம் ஹீவஸ் ஆர் இன்செக்ட் சொன்னால் ரைட்டு. சம் இன்செக்ட் ஆர் ஹீவஸ் சொன்னால் ரைட்டு. சம் இன்செக்ட் ஆர் பீஸ்ன்னு சொன்னால் ரைட்டு. ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட் சொன்னால் ரைட்டு. இதை மாதிரி ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொன்னல, இதெல்லாம் ரைட் அப்படி கொடுத்தா ரைட்டு. இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஹீவஸ் ஆர் பீஸ். ஸோ திஸ் இஸ் டோட்டலி ராங். ஆல் ஹீவஸ் ஆர் பீஸ், நோ. சம் ஹீவஸ் ஆர் பீஸ், ஆல் பீஸ் ஆர் ஹீவஸ். ஓகேவா? அந்த டயக்ராம் வச்சு மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் டோட்டலி ராங். இங்கே பாருங்க, அகெயின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அரௌண்ட் தி சர்க்கிள் ஃபேஸிங் டு சென்டர். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் நடத்துகிறேன் காலையில். இங்கே பாருங்கள், ப்ளீச் கான்சோனன்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதுவும் இல்லை, எது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ 85 பேஜஸில் அரௌண்ட் 35 பேஜஸ் வந்துட்டேன். பட் இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஆன்சர் பார்க்க போகிறதில்ல.
நின்று பார்க்க போகிறதுல இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாச்சு. 35. ஸோ இது பார்த்த மாடல். திஸ் ஒன் இஸ் பார்த்த மாடல். இது பார்த்த மாடல். சிட்டிங் ரோ ஃபேஸிங் நார்த் பார்த்த மாடல். இது அடுத்து என்ன வார்த்தை வரும்? பார்த்த மாடல். இது பார்த்த மாடல். டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஓகேவா? டவுன் இந்த டவுனுக்கு கீழே இருக்குது, இந்த டவுனுக்கு கீழே இருக்குது. இப்போ காலையில் பார்த்த மாடல் அதான் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இல்லை, பார்த்த மாடல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஓசன்ஸ் ஆர் ரிவர் பார்த்த மாடல். ஓகே, இது வந்து கிராஃப், டெஃபினெட்லி கிராஃப் ஈஸியான ஒன்று தான். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இந்த அதை கிராஃப் பேஸ் பண்ணி இது வந்து பார்த்த மாடல். விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட்? வாட் இஸ் த நெக்ஸ்ட்டு? பார்த்த ஒன்று தான் ஓகேவா? பார்த்துருக்குமா இல்லையா அவ்வளோதான். இங்கே இது வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா? இது வந்து 7 பாக்ஸஸ் கெப்ட் நாட் நெசசரிலி இன் சேம் ஆர்டர் காலம். அப்போ ஒன்று புரியுதா? காலம், ரோ, சர்க்குலர், ரிலேஷன்ஷிப், டைரக்ஷன்ஸ், அப்புறம் விச் ஒன் இஸ் ஆட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் சீரியஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் சீரியஸ். நான் சொன்ன டாபிக் மட்டும்தான் கேட்டிருக்கான், வேறு எதுவும் கேட்கல ஓகேவா? அப்போ பார்த்த மாடல். ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் த கோடு லாங்குவேஜ், இது பார்த்த மாடல் தான். லாஸ்ட் இன் ஸ்பேஸ் விஇஸ், இது பேபி நம்பரை வச்சு கேட்கலாம். ஓகே, பார்த்த மாடல். இந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, ப்ரெசீடிங் சக்சீடிங், இது தெரிஞ்சால் போதும், பார்த்த மாடல். இது போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறது, எந்த 2 நம்பரை சேஞ்ச் பண்ணால் வரும், பார்த்த மாடல். அப்போ அந்த 15 ஷிஃப்ட்டுமே ஒரு ஷிஃப்ட்டு எவன் எழுதுறான ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அவனை தவிர மீதி எல்லாரும் லக்கு, அவ்வளோதான். ACDFGIJL வாட் இஸ் நெக்ஸ்ட்? பார்த்த ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் should be performed the whole number without breaking down the number. வாட் இஸ் நெக்ஸ்ட்? பார்த்த ஒன்று தான். 11 44 2 6 54 3. அதே போல் எது வருது? இங்கே லோப், இது வந்து சங்கீத மொழி, கோடிங் டிகோடிங், எந்த நம்பர் இல்லையோ அதை தான் போடணும் ஓகேவா? இது வாட் இஸ் நெக்ஸ்ட்டு. லாஜிக்காக இந்த லாஜிக் படி நம்ம வந்து UVW எப்படி நம்ம வந்து எழுதணும், சேம் லாஜிக் படி. ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங் இதை விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஆல் என்ஜின்ஸ் ஆர் ராக்கெட், ஆல் பிளேன்ஸ் ஆர் ராக்கெட், கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட். இதில் அடுத்தது என்ன? பார்த்த ஒன்று தான். இதில் அடுத்து என்ன? பார்த்த ஒன்று தான். இதுலேயும் இதை வந்து எப்படி நம்ம வந்து எழுதணும், சேம் லாஜிக், பார்த்த ஒன்று தான். ஓகே, இதில் பாருங்கள் பி வாட் மீன், இது வந்து என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் டுவர்ஸ் நார்த். ஓகே, சென்ட்ரில். இதில் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இதுவும் வந்து பார்த்த மாடல். நான் ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுறேன், எல்லாமே பார்த்த மாடல். இங்கே பெரிய பிரச்சனைனா நீங்கள் உட்கார மாட்டீங்க, அதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் உட்காந்திங்கன்னா 6 to 7 hours ஆகும். பட் அதுக்கான வேல்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு 25 கொஸ்டினில் 15 18 கொஸ்டின் இது அப்படியே வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ABCDEF சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் பார்த்த ஒன்று தான். இதில் வாட் இஸ் த குரூப்பில் ஆட் ஒன் அவுட் இது. ஓகே, இது சயின்ஸு. இதில் த சேம் லாஜிக் KIGEF. அப்போ நமக்கே போர் அடிக்கும் ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டினோ வச்சு பார்த்தோம். அதாவது ரோ ஆஃப் பீப்புள் மார்சல் சிட்டிங் 13 ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து 13 பிளேஸில் மார்ட்டின் இருக்கான். ஸோ மார்ட்டின் கிட்டேருந்து ஓகேவா லெஃப்ட்டு அண்ட் 36 ஃப்ரம் த ரைட் சைட்லேருந்து 36வது பிளேஸ்லையும் லெஃப்ட் சைட்லேருந்து 13வது பிளேஸ்லையும் இருக்கான். அப்போ 36 13 ரெண்டும் வந்து ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. 36 + 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 48 வரும். இங்கேருந்து பார்த்தா இவன் 13வது பிளேஸ், இங்கேருந்து பார்த்தா 36 இந்த 13 ஏன் சேர்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி 12 பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து வந்தால் இவனோட சேர்த்து 36, அவனுக்கு முன்னாடி 12 + 36 48, அவ்வளோ சிம்பிள் ஓகேவா? இது அகைன் இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி டவுன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி வந்து அடிஷன் போல், ஆன்லைனில் எவ்வளோ விற்றுது ஆஃப்லைனில் எவ்வளோ விற்றுதுன்னு கேட்குறோம் இல்லையா, அதே போல் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டான்சர் லெட்டர் வந்து ப்ரொசீடிங் சக்சீடிங் அது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்குறது ஒன்று. இது வந்து அகைன் த போர்ட்மாஸ் ரூல்ஸ். பட் அந்த சிம்பிள்ஸை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. வகுத்தல் பெருக்கல் அதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது ஒத்து போகும். இப்போ பார்த்தோம் இல்லையா, ரயில்வே டீரெயில்மெண்ட் நடந்தது, அதுக்கு எது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். அது போல் A + B மீன்ஸ் மதர் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி. அப்போ
ஒருவேளை இது வந்து 100 மார்க் கொஸ்டினாக வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பயப்படாமலே இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம கேலண்டர் சம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேலண்டர் சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆல் கிளாத்தாக ரிங்கு சிலாகிசம் பேஸ் பண்ணி வென் டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். இந்த கோடு லாங்குவேஜ், இந்த கோட் லாங்குவேஜில் வந்து இதுவும் பார்த்த மாட்டலாம், கேஎல்பி ஹெச்இபி அதில் எது அப்படின்னு. இந்த ரேஷியோ இதை ரிப்பீட்டட்லி கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து நாப்தலின் வந்து எரிக்கும்போது என்ன கிடைக்கும், நியூ. இதில் வந்து அந்த கோடிங் பேஸ் பண்ணி வாட் இஸ் த கோட் ஃபார் ஐக்கான கோட் வந்து என்ன, கோடிங்கை பேஸ் பண்ணி. இதில் விச் ஒன் இஸ் ஆட், எது வந்து ஆடாக இருக்குது எடுங்க. இது வந்து அகெயின் இந்த வாட் இஸ் த நெக்ஸ்ட் சீரிஸ் என்ன. எல்லாத்துலேயும் உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைமரை வச்சு சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, சால்வ் பண்ண முடியல அதான் ஒய்சிட்டியில் போய் நல்லா கொஞ்சம் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேஸே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டேரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த லாஜிக் பேஸ் பண்ணி கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எது வித்தியாசம்னு பார்க்குறேன். ஐ திங்க் நோ ஒன் வித்தியாசம், எதுவுமே வந்து வித்தியாசப்படலை. ஓகே, எதுவுமே வித்தியாசப்படலை. பார்க்கலாம் வித்தியாசப்பட்டிருக்கா இல்லையான்னு. அது மாட்டுன்னு மூவ் ஆன் ஆகும். மவுஸ் கனெக்ட் பண்ணுறேன், கைண்ட்லி வெயிட். ஜஸ்ட் மூவ் ஆன் ஆக போகுது. ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, யூ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் பார்த்துருக்குமா அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நோ பைக் இஸ் ஏ கார், நோ பிளேன் இஸ் ஏ பைக். ஸோ த ஸ்டேட்மெண்ட் 1 2 போத் ஆர் ரைட் ஆர் ராங், இதுதான். அகெயின் த ஸ்டேட்மெண்ட் சம் பல்ப் இஸ் ஸ்டாண்ட், சம் பல்ப் இஸ் கேண்டில். ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இல்லையா, அதே தான். அகெயின் ஹியர் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அது எதுக்கான ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அகைன் இது வந்து என்னென்னா சயின்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இது ரேஷியோ. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாலே இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக போய் எழுதுங்கன்னு நான் சொல்லிட்டேன். விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட், எது வந்து ஆடாக இருக்கோ அதை வெளியே எடுத்துடுவாங்க, அதான் கொஸ்டின். ஹியர் வாட் இஸ் த நெக்ஸ்ட் சீரிஸ், அதுதான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ஆட் ஒன் அவுட் அதை வந்து வெளியே எடுத்துருவாங்க. இங்கே வவ்வல்ஸு அடுத்த நம்பர் என்ன முன்னாடி நம்பர் என்ன அதை பேஸ் பண்ணி. இது வந்து போர்ட் மாஸ் ரூலை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா, இருக்கிறதுலையே சயின்ஸை விட ரொம்ப ஈஸி ரீசனிங், எல்லாத்த விட ஈஸி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இது வந்து கோடு லாங்குவேஜில் ஆர் வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அதை தனியாக எடுத்து எழுதுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடு, இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இது வந்து சயின்ஸு. இது வந்து ஃப்ரம் த ரைட்லேருந்து 12வது பிளேஸு, ஃப்ரம் த ரைட்லேருந்து 12வது பிளேஸு, லெஃப்ட்லேருந்து இப்போ 22வது பிளேஸு. இவங்க 2 பேருக்கு பேர் மத்தியில் எத்தனை பேர் இருக்காங்க, இது போல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட் லாங்குவேஜ், ப்ரெசிடிங் ஆப்சிடிங். ஓகேவா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எத்தனை, இன் பிட்வீன் தட் ஹவு மெனி லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அகெயின் திஸ் இஸ் த ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரேஷியோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடல் டீகோடிங் 218. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வாட் இஸ் நெக்ஸ்ட் ஓகேவா, அந்த சீரீஸில் எது வந்து நெக்ஸ்ட் வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகேவா, எது நெக்ஸ்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நார்த். மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் காட்டுறேன். யுவர் மைண்ட் செட் சுட் பி எஸ் எவ்ரி திங் இஸ் ஈஸி, இதுதான் வரப்போகுது. இது முழுமையாக வருமானு கேட்டால் இது முழுமையாக வரும், இதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் வரும், அதை சொல்லிட்டேன். ஓகேவா, இது வந்து அகெயின் இது கிராஃபை பேஸ் பண்ணி, இது வந்து பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்ம ஸ்லைடு 60 வந்துட்டோம், ஆனால் எல்லாமே ஈஸி. விச் ஒன் இஸ் சேம் பேட்டர்ன் கொஸ்டின். கோடு மதர் ஃபாதர் பிளட் ரிலேஷன்ஸ். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ரைட்டாக தப்பா, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் ரைட். இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இங்கே வந்து 12வது பர்சன் 13வது பர்சன், வாட் இஸ் த பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட், இது போல். இதை பயாலஜி தேவையில்லை. வாட் இஸ் த நெக்ஸ்ட், ஓகே. நம்ம இதில் வந்து அடுத்தது என்ன, கன்க்ளூஷன் கேர்ஃபுல்லி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இது கேஜிஎஃப்எல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், சேம் லாஜிக் பேஸ் பண்ணி லாஜிக்கா.
bubbles, some logic. ஓகேவா? வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இந்த சீரீஸில் வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதில் வாட் இஸ் நெக்ஸ்ட் அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மட்டும் மாத்திரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 637 865 வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதுவும் வாட் இஸ் நெக்ஸ்ட் ரேஷியோ. இது டைரக்ஷன் பேஸ் பண்ணி which one is next? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். போர்ட் மாஸ் ரூல்ஸ் சிம்பிள்ஸ் மாற்றிருக்கான். ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எது ஆக்ஷன்ஸ். given questions board mass rules. Coded what next? Coded code language. Okay, verify வெரிஃபைன்ற அந்த லெட்டருக்கு ப்ரொசீடிங் லெட்டர் சக்சீடிங் அதை மாற்றி எழுதி பண்ணுறது. வாட் இஸ் நெக்ஸ்ட் இல்லை வாட் இஸ் ஆட் ஒன் அவுட். கிராஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். எலமெண்ட் போர்ட் மாஸ் ரூல்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் பேஸ் பண்ணி. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சிலாகிசம். விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட். ரிலேஷன்ஷிப். ஸ்டேட்மெண்ட் சார் இது வந்து ரேஷியோ. போர்ட் மாஸ் ரூல். லெட்டர்ஸு மாற்றுறது. ஆட் ஒன் அவுட். எப்படி பார்த்தாலுமே நான் அப்படியே வேகமாக ஓட்டுறேன். நான் பார்த்த வரையும் எவ்ரி திங் அந்த கொஸ்டினுடைய ரிப்பீட்டன்ஸ் தான் இருக்குது. புது கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் மட்டும் தான் இதில் கிடைக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த 85 பேஜ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இதை படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதை தரவு பண்ணுங்கள். இதை தரவு பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும்? கேக்குதா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குதா? சே எஸ் ஆர் நோ? இப்போதான் நான் பேசுறது கேக்குதோ? இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன் கேட்கலையா? அடக்கடவுளே. ஓகே, மவுஸை மாற்றினதுனால வந்த விளைவு. இப்போ நான் கொஞ்சம் நகர்த்தினேன்லம்மா மேலேருந்து. அது எல்லாத்தையும் நகர்த்த நான் பேசிட்டே இருந்தேன். இதெல்லாம் கொஸ்டின்மா, இதெல்லாம் கொஸ்டின் நம்ம பார்த்ததெல்லாம் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். சரி, ஓகே, ஃபைன். கன்க்ளூஷன் என்னென்னா, நகர்த்த நான் என்ன சொன்னேன்னா, ரிப்பீட்டேஷன்ஸ் தான் இருக்குது ஒழிய புதுசு எதுவுமே இல்லை. ரிப்பீட்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே ஒழிய புதுசு எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? இதே ரிப்பீட்டேஷன் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இது 75 மார்க்குக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால, நம்மளது 100 மார்க்குன்றதுனால இதை தாண்டி கேட்பாங்க. கேலண்டராக இருக்கட்டும், மிரர் இமேஜாக இருக்கட்டும், வாட்டர் இமேஜாக இருக்கட்டும், ஃபிகரிங் கவுண்ட்டாக இருக்கட்டும், ஓகேவா? இதை மாதிரி இதை தாண்டி கேட்பாங்க. இது இல்லாததை போய் படிங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிடிஎஃப்பில் டோட்டலாக வந்து 85 பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 85 பேஜஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் வந்து ஆகுது அப்படின்னு வச்சா கூட, நீங்கள் வந்து 85 பேஜஸில் அரௌண்ட் ஒரு 300-400 கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்லை 300 கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன். அப்போ 300 கொஸ்டினுக்கு ஒரு 2 நாள் 6 மணி நேரம் உட்காந்தா முடிஞ்சிச்சு. இது வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் பிடிஎஃப்ல இருக்கிற சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் இப்போ தரவு பண்ணுங்கள். அடுத்த 6 மணி நேரம் 8 மணி நேரம், ஓகேவா? 8 மணி நேரம் நைட்டு 8 to 9 சயின்ஸ் கிளாஸ் இருக்குது. லிங்க் நான் தரேன். லிங்க் எனக்கு வந்துடுச்சு, தரேன். அது எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. தயவு பண்ணி ஒய்சிட்டிலாம் போய் இப்போ உட்காந்துன்னு இருக்காதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டேரக்ட் பிடிஎஃப் இருக்குல்ல, அதை தரவு பண்ணிவிட்டு போய் உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களுக்கான டவுட் அத்தனையும் கேளுங்க. இதுக்கப்புறம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்னால் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க. அதே போல் நம்ம ரயில்வே பேட்சில் அட்மிஷன்லாம் பெருசாக போகலை.
இதில் வந்த அட்மிஷனை விட நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் அதிகம், எல்லாமே அதிகம். அதை நான் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால் எந்தெந்த டைம்லாம் வந்து சாருங்களாம் வராங்களோ அந்தந்த டைம்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் என் கருத்து. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸு நான் எப்போ வேணாலும் வரேன், நான் தான் வந்து ஓனரு, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் கொடுக்கலாம், லாபமோ நஷ்டமோ இது என் டைம் மட்டும்தான் போச்சு, என் உழைப்பு இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்காமல் வரலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஃபேக்கல்ட்டி வராங்க அப்படின்னா அந்த ஃபேக்கல்ட்டிக்கு அகாடமிலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும், எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அகாடமி வந்து ரன்னிங்காக வந்து போகுதா, ஒரு பெரிய அகாடமி என்னெல்லாம் பண்ணுதோ அத்தனையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அட்மிஷன் பெரிய அகாடமிக்கு இருக்கா மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஃபீஸ் பெரிய அகாடமிக்கு இருக்கா மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது என் சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். இது டோட்டலாக ஃபெயிலியராக சக்ஸஸா அப்படின்னு கேட்டால் எக்கனாமிக்கலி நம்ம அகாடமி ஃபெயிலியர். அதனால தான் நான் வெளியே ஓடுறேன். இதை நான் போன வாட்டிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்கனாமிக்கலி நம்ம அகாடமி வந்து ஃபெயிலியரான ஒரு அகாடமி. எக்கனாமிக்கலி நம்ம அகாடமி மற்ற அகாடமி போல் லாபகரமான அகாடமியான்னு கேட்டால் இல்லை. அத்தனையும் மீறி இத்தனை ஃப்ரீலான்சர்ஸ் இல்லை இத்தனை பேரை வச்சு கிளாஸஸ்லாம் ஓடுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன்னா ரிசல்ட் மட்டும்தான். அதை மட்டும்தான் நம்பிட்டு ஓடுறேன், அதை மட்டும்தான் நம்பிக்கையை வச்சுருக்கேன், அதை மட்டும்தான் எதிர்க்க வரவங்கிட்டே நான் சொல்கிறேன். சார் உங்களுக்கு நான் கொடுக்குற எல்லாமே, அவங்களுக்கு கொடுக்குற இந்த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் எல்லாமே நான் வெளியே போய் ஏர்ன் பண்ணுறது தான் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருந்து வரதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கே போகுது. இதை தவிர்த்து கொஸ்டின் செட் பண்ணுறவங்க எல்லாமே டீம் பெருசு. அப்படி வெளியே இருந்து போய் ஒரு அகாடமியை நான் என் கடனுக்கு நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ரீசன் வந்து ரிசல்ட்டு. ஆனால் சார் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், சார் நீங்கள் படுற கஷ்டம்லாம் வந்து கிடைக்குமானே எனக்கு தெரியலன்ட்டார், ஒரே வார்த்தை. ஏன் அவருக்கு அதெல்லாம் தெரியுதுன்னா மீட்டிங்கில் நான் பேசுவோம், நான் சரவண் சார் இவங்க எல்லாம் இதை மீறி இதை ஏன் ப்ரோ ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி கொடுக்குற இப்போ இதை மீறி ஏன் ரன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டாங்க. ரயில்வே பேட்ச் நமக்கான அட்மிஷன் பாருங்கள் 15 பேர் தான். அந்த 15 பேருக்காக வேண்டாம் விடுங்க, மற்றத்தில் இதை விட கம்மியாக கொடுக்குறாங்க, அமௌண்ட்டும் கம்மி, இதை விட கண்டென்ட்டும் கம்மி. டோட்டல் டியூரேஷனே வந்து 100 மணி நேரம் இருக்கும், இல்லை 150 மணி நேரம் இருக்கும். நம்மளுக்கு சயின்ஸ் மட்டுமே 100 மணி நேரம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அங்கே அந்த அகாடமி லாபகரமாக போகுது அப்படின்னா க்ரௌட் அதிகம், ஃபீஸு கம்மி, ரிசல்ட் வந்து தேவையில்லை, அடுத்தடுத்து வரும். 100ல் 10 பேர் பாஸ் ஆனாலும் போதும். என்னோட எய்ம் வந்து என்னென்னா இப்போ அத்தனை பேர் போய் பாஸ் ஆகணும் சொல்கிறது தான் எய்ம். ஆனால் இல்லை, ஃபவுண்டேஷன் பேட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் தான் இருக்கீங்க. மற்ற ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் எங்கே கேட்டால் தெரியாது. அப்போ நானும் குட்டி குட்டியாக பேட்ச் போடவா? எனக்கு அப்படி தான் தோணுது. குட்டி குட்டியாக பேட்ச் போடணும். வருஷத்துக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றதை விட கிராஸ் கோர்ஸு, முத்துலட்சுமி கிராஸ் கோர்ஸ். எதுக்கு கிராஸ் கோர்ஸு? ஏஐக்கு கிராஸ் கோர்ஸ். எந்த இயரு? 2023 2023 ஏஐ கிராஸ் கோர்ஸ். 2024 ஏஐக்கு நான் கிராஸ் கோர்ஸ் போட்டேன்னா இல்லை, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் 2024 ஜனவரியில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் பேட்சை நம்பி போனேன். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கிட்டேன். ரியலி ஐ எம் ஃபீலிங் வெரி கில்ட்டி அண்ட் வெரி லோ. எனக்கு மற்றவங்களாம் சொல்லும் போது ரொம்ப லோ ஆயிடுச்சு. சார் பசங்க அவங்க எதிர்க்க வந்து ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கிறத பார்த்தா கடுப்பாக இருக்குது சார். இத்தனையும் நான் நடத்தேன், பொறுமையாக நடத்துகிறேன், கடுப்பாக இருக்குது. இவங்களை நம்பி ரிசல்ட்டுன்னு நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க. ரிசல்ட்டு இவங்களை நம்பி அப்படின்ற ஒன்றே வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியுமானே டவுட்டுன்றாங்க. அது பேமம் அப்படியே சொல்லியாச்சு. அருண் சார் இப்போ சமீபத்தில் சொல்கிறாரு, சரவண் சார்கிட்ட நான் இன்னும் பேசலை. ஆல்ரெடி இருந்த மேம் 4 பேருக்காக கிளாஸ் எடுக்கிறோமான்னு சொன்னாங்க, அதனால் அங்கே மொத்தமாகவே முடிஞ்சிச்சு. டோட்டலாகவே வந்து எஸ்ஆரே இழுத்து மூட போகிறேன் அடுத்த வருஷம் நீட்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறேன். இல்லை அடுத்த வருஷம் முழுக்க ஜிஎஸ்ன்னு போய்க்கலாம். ஜிஎஸ் க்ரௌடும் கம்மி, க்ரௌடும் அதிகம், எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து போகும். எனக்குள்ளே நிறைய தாட்ஸ். சிவிலை நம்பி ஏமாந்துட்டேன், அதுலேயே ஃபவுண்டேஷன் பேட்சை நம்பி ஏமாந்துட்டேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, நான் கேள்வி கேட்கக்கூடாது. அதானே, நீங்கள் படிக்கிறத நான் கேள்வி கேட்கக்கூடாது. ஃபவுண்டேஷன் குரூப் எதுக்கு இருக்குன்னு தெரியல, கேர்ள்ஸ் கிளப் பாய்ஸ் கிளப் எதுக்கு இருக்குன்னு தெரியல, 4 மணிக்கு எழுதுறீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு நான் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்களா சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது பாரு, நிறைய பேட்ச் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ என்னோட அகாடமி என் பைசாவிலேருந்து என் பாக்கெட்லேருந்து போகக்கூடாது. காசு ஃபீஸ் வருதா, வரத்துலேருந்து போகணும். எனக்கு லாபம்னு வராமல் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு நஷ்டம் தானே வந்துட்டு இருக்கு இந்த அகாடமி ரன் பண்ணுறதுனால. எல்லாத்துக்கும் ரீசன் என்ன?
நீங்கள் மட்டும்தான் ரீசன். நீங்கள் அதை லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்க, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அதனால தான் வந்து நான் ஜிஎஸ் ஃபோக்கஸே பண்ணுறேன். இப்போ இவங்க அத்தனை பேரை வச்சுக்கிட்டு, தேவி மேம் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு சிவிலுக்கு ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதை யாரும் எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. அப்படின்றதுனால தான் ஜிஎஸ் நான் போகிறேன். அடுத்த வருஷம் சிவில் பேட்ச் வந்து என்ன, இப்போ ஃபவுண்டேஷன் பேட்ச் ஒரு 4 பேர் இருக்காங்க, இதை வச்சு தான் போகும். எனக்கு தேவை நீங்கள் படிக்கிறீங்க இல்லைனாவது எனக்கு தெரியணும்ல, குரூப்பில் போகணும்ல, அது போட மாட்டீங்க. ஏன்னா கொம்பு முளைச்சிச்சு. 4 பேர் தான் லைவ் அட்டென்ட் பண்ணுறீங்க, அந்த குரூப்பில் 60 பேர்கிட்ட இருக்கீங்க. அப்போ கணக்குக்குன்னு 60 பேர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குது, என்ன போகுது, ஒன்றும் தெரியல. கண்டிப்பாக ரிசல்ட் 1-2 பேர் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரே கேள்வி தான் வந்தது, 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேர் கணக்குக்கு வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, கேள்விலாம் கேட்கல, ஆர்கியூமெண்ட் தான். 10 பேர் இருந்தாலும் 10 பேர் ரிசல்ட், அதுதானே உன் ஃபார்முலா. இப்போ 60 பேர் இருந்தால் 10 பேர் தான் ரிசல்ட்னா உன் ஃபார்முலா எங்கேயோ தப்பாகுது. சின்சியாரிட்டி இல்லாத கேண்டிடேட்டை ஏன் சேர்க்குறேன்? அது சிவிலை பொறுத்தவரை ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட். டோட்டலாக வந்து டிசப்பாயிண்ட். ரயில்வே பேட்ச் எல்லாமே ஓகேவா, ரிசல்ட்டு அது இது எதுவுமே வந்து நான் நம்ப முடியல. இதுக்காக தான் ஓடணுண்ணா அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதை நான் வந்து என்னென்னா ஃபவுண்டேஷன் பேட்சை நினச்சி ரொம்ப அதிகமாக வந்து நம்பி ஏமாந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஃபவுண்டேஷன் பேட்ச் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பண்ணுறது சொல்லணுன்ற பேசிக் சென்ஸ் இல்லை. ஓகே, ஃபுல்லாக சயின்ஸ் படிங்க, படிச்சுட்டு சயின்ஸுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் ஈவினிங் இருக்கும். அந்த ஈவினிங் இருக்கக்கூடிய சயின்ஸுக்கான கொஸ்டின் டிஸ்கஷனை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து ரீசனிங் நாளைக்கு ஃபுல்லாக டைம் கொடுக்குறேன். நாளைக்கு ஃபுல்லாக இருக்கிற டைமை வச்சு பிடிஎஃப்பை வந்து முடிங்க. பிடிஎஃப்பை கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆப்டி வந்து நம்ம வந்து போகலாம். ஓகேவா, தேங்க்யூ, பை, நன்றி, வணக்கம். படிங்க, தேங்க்யூ, பை.